10th sum, a student had multiplied a number by 4 by 3 instead of dividing it by 4 by 3 and got 70 more than the correct answer. Find the number. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறான்னா ஒரு நம்பரை டிவைட் பண்ணுறதுக்கு பொதுவாக என்ன பண்ணிடுறான், தப்பாக மல்டிப்ளை பண்ணிடுறான். கரெக்டாக டிவைட் பண்ணால் ஒரு ஆன்சர் வரும், மல்டிபிள் பண்ணால் ஒரு ஆன்சர் வரும். ஒரு நம்பரை டிவைட் பண்ணுற பொதுவாக மல்டிபிள் பண்ணிட்டான், இப்போ ஆன்சர் எப்படி கிடைக்குதா, 70 மோர் தென் 70 அதிகமாக கிடச்சிருதான். அப்போனா என்ன பண்ணணும், நம்ம என்ன நம்பர்னு சொல்ல அந்த எந்த நம்பரை டிவைட் பண்ணுற பொதுவாக மல்டிபிள் பண்ணால் என்ன நம்பர்னு கேட்குறாங்க. சரியா, இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த நம்பர் என்னன்னே நம்மளுக்கு தெரியாது. அதனால் என்ன பண்ணலான்னா அந்த நம்பரை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். லெட் எக்ஸ் பி த நம்பர். ஓகேவா, அதாவது அந்த எந்த நம்பருமே தெரியாது, அந்த நம்பர் தான் டிவைட் பண்ணுறப்போ தான் என்ன பண்ணிட்டான், தப்பாக மல்டிபிள் பண்ணிட்டான். அப்போ ஆன்சர் வந்து 70க்கு அதிகமாக கிடைக்குதா. இங்கே மோர் தென் சொல்கிறாங்க. அப்போனா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம என்ன நம்பர்னே தெரியாது, அதனால் அது எக்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறான்னா, இதை ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோமா, அதை 4/3 என்ன பண்ணிடுறான், டிவைட் பண்ணணும். சரியா, டிவைட் பண்ண என்ன வரும்னா இந்த 4/3 அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறிடும். அந்த எக்ஸ் அப்படியே இருக்கும், இந்த சைடு எப்படி வந்துடும் 4/3 இங்கே இன்ட்டு போட்டுட்டு என்ன வந்துடும் 3/4 ஆயிரும். அப்போனா இது எக்ஸு, இது எப்படி மல்டிபிள் பண்ணால் 3 × x 3x/4 ஆயிரும். நல்லா லிசன் பண்ணுங்க. அதாவது எந்த நம்பருனே தெரியாது, அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அந்த நம்பரை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 4/3 டிவைட் பண்ணணும். ஆனால் ஒரு நம்பரை அந்த 4/3 டிவைட் பண்ணணும். எந்த நம்பருனே தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அந்த 4/3 டிவைட் பண்ணணும். டிவைட் இப்போ 4/3 ரைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இது இன்ட்டில் ரைட் பண்ணணும், அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறிடும். 4/3 3/4 ஆயிடும். இது அப்படியே மல்டிபிள் பண்ணால் 3/4 × x, அந்த மேலே இருக்கிற அப்படியே மல்டிபிள் பண்ணிங்க 3 × x 3x/4. நெக்ஸ்ட்டு இது ஒரு ஈக்குவேஷன் வருதா, அதை டிவைட் பண்ணணும். ஆனால் என்ன பண்ணிட்டா, இன்ட்டு பண்ணிட்டா. இந்த நம்பரை 4/3 அதை எக்ஸால் என்ன பண்ணணும், அதாவது எக்ஸால் டிவைட் பண்ணுறது பொதுவாக எக்ஸால் என்ன பண்ணிட்டா, இன்ட்டு பண்ணிட்டா. ஸோ அப்போனா 4 × x 4x/3. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு நம்பர் என்னன்னே தெரியாது, அந்த நம்பரை 4/3 டிவைட் பண்ணணும். அதுக்கு பொதுவாக அந்த நம்பரை 4/3 மல்டிபிள் பண்ணிட்டான். இப்போ ஆன்சர் என்ன, அது 70 விட அதிகமாக கிடைக்குது. அது இப்போ நான் ஃபஸ்ட்டு அது என்ன நம்பரே தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸை 4/3 டிவைட் பண்ண போகிறேன். டிவைட் பண்ணால் எக்ஸ் அப்படியே தான் இருக்கும். இது டிவைட் இன்ட்டாக போட்டோன்னா இது ரெசிப்ரோக்கலாக மாறிடும் 3/4. அப்போ நான் 3 × எக்ஸ்ன்னு மாறிடும் 3x/4 ஆயிடும். நெக்ஸ்ட்டு அந்த நம்பரை என்ன பண்ணிட்டேன், டிவைட் பண்ணுற பொதுவாக மல்டிபிள் பண்ணிட்டான். 4/3 என்ன நம்பர்னே தெரியாது, அதை மல்டிபிள் பண்ணிட்டான். அப்போனா 4 × x 4x/3. இப்போ இந்த மல்டிபிள் பண்ண ஆன்சரையும் டிவைட் பண்ண ஆன்சரையும் என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். மோர் தென் வந்தாவே நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சரியா, அப்போ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது என்ன, ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, டிவைட் பண்ணுறது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு என்ன வேணும் 4x/3 இதை மல்டிபிள் பண்ண, இது வந்து மல்டிபிள் பண்ண ஆன்சர். டிவைட் பண்ண ஆன்சர் என்னது 3x/4. இப்போ என்ன கிடைக்குது 70 அதிகமாக கிடைக்குது, அது இந்த பக்கம் எழுதிக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். பண்ணலாமா, 4 4s are 16, இந்த எக்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க. சென்டரில் இருக்கிற மைனஸ் 3 3s are 9, அப்புறம் 9x அப்படியே எழுதுங்க. எப்பயுமே கீழே மல்டிபிள் பண்ணுங்கள். 3 4s are 12 ஈக்குவல் டு 70. நெக்ஸ்ட்டு ரெண்டுமே எப்படி இருக்குது, மைனஸில் இருக்கா. மைனஸ் வந்து எப்பயும் போல் என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ண என்ன வரும் 7x வரும். 7x/12 ஈக்குவல் டு 70. சரி, இப்போ இங்கே எதுவுமே இல்லைன்னா இங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம். சரியா, இப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கலாம்.
சரி எக்ஸ் இங்கே இடம் இல்லை நான் இங்கிட்ட எழுதுகிறேன். எக்ஸை மட்டும் இங்கே வச்சுட்டேன். ஈக்குவலுக்கு அந்த பக்கம் இருக்க 70/1 அப்படியே வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு நல்லா யூஸ் பண்ணிங்க. மேலே இருக்கிறது மல்டிபிள், அதாவது டிவைட் வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா இந்த டிவைட் வந்து அந்த சைடு வந்து அது மல்டிபிள் ஆயிரும். இங்கே இருக்கிற மல்டிபிள் இருக்கிற 7 இங்கே வந்து டிவைட் ஆயிரும். ஓகே, இப்போ கிளியராக புரிஞ்சிருச்சா? சரி, இப்போ எப்போ போல் இதை கேன்சல் பண்ண முடியுமா பாருங்க. 7 டேபிளில் 1 டைம்ஸ் வரும். இது எத்தனை டைம்ஸ் வரும்? 10 டைம்ஸ். 10 7 70. மேலே என்ன இருக்குது? 10/1 இன்ட்டு 12/1. இப்போ மேலே அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கள். 10 × 12 120 /1. இப்போ நான் 120/1 என்ன வரும்? 120. இப்போ நான் அந்த நம்பர் என்னதான் இருக்குது? 120-ஐ 4/3 டிவைட் பண்ணுறதுக்கு பொதுவாக என்ன பண்ணிட்டாங்க? தப்பாக 4/3 மல்டிபிள் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 70 கிடைக்குது. ஓகேவா? இப்போ இந்த நம்பர் கண்டுபிடிச்சி புரியுதா? ஒன்று டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா லிசன் பண்ணுங்கள். அது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு நம்பரை டிவைட் பண்ணணும், ஆனால் டிவைட் பண்ணுறதுக்கு பொதுவாக மல்டிபிள் பண்ணிட்டாங்க. அது என்ன நம்பர் நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது என்ன நம்பர்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ என்ன பண்ணியிருக்கேன்? அது தெரியாத நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். இந்த எக்ஸை எதால் டிவைட் பண்ணணுமா? 4/3 டிவைட் பண்ணணுமா? அப்புறம் 4/3 ரைட் பண்ணிவிட்டேன். மேலே இருக்க எக்ஸ் அப்படியே ரைட் பண்ணிவிட்டு இது இன்டூவாக சேஞ்ச் பண்ணணும்னா என்ன ஆகும்? இது வந்து ரெசிப்ரோக்கலாக மாறிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன்? அது வந்து 3 எக்ஸால் மல்டிபிள் பண்ணிட்டு 3x/4 வந்துடும். அடுத்தது அதே நம்பர் என்ன பண்ணிட்டாங்க? டிவைட் பண்ணுறப்போ 4/3 மல்டிபிள் பண்ணிட்டாங்க. அப்போனா 4 × x 4x/3 வரும். சரியா? இப்போ இந்த 4x/3லேருந்து 3x/4 மைனஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னு சொல்கிறாங்க? 70. இங்கே மோர் டன்னு ஒரு வேர்டு வந்தாவே என்னது? இது அதிகமாக அது அதிகமாக அந்த கம்பேர் பண்ணுற மாதிரி வந்தாவே என்ன மைனஸ் சைன் தான் போடணும். ஓகேவா? இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர் இருக்குது. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணனா 4 4s are 16. எக்ஸ் இருக்கிறனால எக்ஸ் போடுங்க. சென்டரில் மைனஸ் சைன். இங்கே 3 3s are 9. அந்த எக்ஸ் இருக்கிறனால 9x. கீழே டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணுங்கள். 3 4s are 12. 70 அப்படியே ரைட் பண்ணுங்கள். இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 7x/12 = 70. இது வேறு ஒரே ஒரு நம்பர் இருக்கனால நான் எதுவுமே இல்லைன்னா கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். 70/1 போட்டுக்கிறோம். எக்ஸோட வேல்யூ தான் வேணும், அதை மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. ஈக்குவல் இருக்க நம்பர் சேஞ்ச் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் இங்கே 7/12 வந்து அந்த பக்கம் எப்படி வாயிருது? ரெசிப்ரோக்கலாக மாறிடும். ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வந்தால். ஓகேவா? அதாவது 7 வந்து மல்டிபிளாக இருக்குது, இந்த பக்கம் டிவைட் ஆயிரும். இங்கே 12 டிவைடாக இருக்குது, இந்த பக்கம் மல்டிபிள் ஆயிரும். அதாவது 7/12 வந்து இந்த சைடு வரப்போ ரெசிப்ரோக்கலாக 12/7 சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு 7 டேபிள் இருக்குது. இங்கே 7 டேபிளில் 70 வரும். 7 டேபிளில் 1 டைம் வரும். இங்கே 70 வந்து 10 டைம்ஸ் வரும். ஸோ மித்ததை அப்படியே ரைட் பண்ணிவிட்டு 10/1 12/1. நியூமரேட்டரை மல்டிபிள் பண்ணால் 120 /1. அப்புறம் ஆன்சர் இஸ் 120. அப்போ நான் என்ன நம்பர்? அது 120 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இப்போ நான் 1.2ல் 1 to 10 சம்மும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் என்ன பண்ணுங்கள்? ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? அதாவது நான் கிளாஸ் எடுக்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு சில சம் புரியலை அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.